இந்த படத்தை 18 வயசு கீழே பார்க்காதீங்க. படத்துல ஆபாசமான காட்சிகளும் இருக்குது, ரொம்ப கொடூரமான காட்சிகளும் இருக்குது. ஒரு படம் ரிவ்யூ பண்ணும்போது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. பார்க்கறதும் பார்க்காததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஹாஸ்டல் மூவி பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு புரியும். கதை அப்படியே கண்டினியூ ஆகி உள்ள போனீங்கன்னா ஹாஸ்டல் பார்ட் 2 இது 2007 வந்தது. பார்ட் 1ல தப்பிச்ச அந்த ஹீரோ அப்படியே இந்த பார்ட் 2ல பாத்துக்கிட்டீங்கன்னா யார் இவரோட கூட்டாளியோட சாவுக்கு காரணமா இருந்தாங்கனோ அவனை ஹீரோ கொன்றுவாரு. அதுல இருந்து நம்ம ஹீரோக்கு யாரோ கொலை பண்ற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கும். அதை நினைச்சு பயந்து எந்திரிச்சுட்டு இருப்பாரு. வைஃப் கூட பார்த்துட்டு அவர் ஏசுவாங்க, நீனா சின்ன பிள்ளை மாதிரி இந்த மாதிரி பயந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நான் சொல்றது உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. அவரோட வைஃப் அப்படி பேசிக்கிட்டே அவர் பின்னாடி வருவாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ தலையே இல்லாம வெறும் முண்டை மட்டும் தான் அவர் உடம்பு அங்க இருக்கும். அந்த உடம்ப அவர் வீட்டுல வளர்க்குற பூனை அதை நக்கிக்கிட்டு இருக்கும். அந்த தலைய இந்த கொலையெல்லாம் நடத்துற அந்த தலைவன் கிட்ட அந்த தலை போய் கொடுப்பாங்க. இப்படி கதைக்குள்ள போறோம்னா இந்த படத்துல 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஒரு பெண் மாடல் ஒட்டு துணி இல்லாம அங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. இந்த மாடலை ஹீரோயின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாடல் கிட்ட அந்த டிராவிங்க காட்டுவாங்க. மாடல் பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க, இது எவ்வளவுக்கு நீ என்கிட்ட விக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு காசுல எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த மாடலுக்கு பிடிச்சி போயிடும். அதை நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மாடல்ல பாக்குறதுக்கு பிடிக்காது. ஹீரோயின் படிக்கிற காலேஜ்ல எல்லாரும் ஒரு டூர் மாதிரி போவாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அவங்க போய்கிட்டு இருக்க அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா பார் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால ஆம்பளை பொம்பளை இந்த மாதிரி எல்லாமே என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறதுக்காக தண்ணி வேணும், தண்ணி இல்ல அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தன் வருவான் சொல்லுவான், நீங்க இங்க வாங்க, என்கிட்ட இருக்கு, நான் தண்ணி வச்சிருக்கேன், என்கிட்ட வாங்கிக்கோங்கன்ற மாதிரி கூப்பிடுவான். போறவங்க அவனுக்கு கூப்பிட்டதே இவங்களை சும்மா வம்புலுக்கிறதுக்கு தான். தண்ணி எடுக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு தண்ணியே எடுக்க மாட்டானுங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் கிளம்புறோம், என் ஃப்ரெண்டு தனியா இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி பார்ப்பாங்க. அவனுக்கு கையை பிடிச்சி இழுப்பானுங்க. தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினும் போயிடுவாங்க. அந்த பக்கத்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு இந்த ட்ரெயினில் உள்ள உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட லேப்டாப் ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான். திடீர்னு பார்த்தா அந்த பெண் மாடல் உள்ள வருவாங்க. அவங்க கையில ஒரு தண்ணியை கொண்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு இந்த மாடல் இவங்க 3 பேர் தண்ணி அடிப்பாங்க. இன்னொரு பொண்ணு தண்ணி அடிக்காம வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருக்கோம். மாடல் சொல்லுவாங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், அந்த இடத்துல பாரு நல்லா என்ஜாய் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளும் போவோம் சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துக்காக 3 பேரும் அந்த மாடலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. மெயின் தலைவன் இருக்கான் இல்லைங்களா, இந்த கொலைலாம் நடத்துறவன், அவன் நம்ம ஹீரோயினை ஏலத்துக்கு விடுவான். 30,000 40,000 50,000 60,000 வரைக்கும் ஏலத்துக்கு கூட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயினை கொடூரமா கொள்றதுக்கு ஏலத்துக்கு கூட ஆரம்பிச்சிருவான். அந்த ஏலத்தை ஒருத்தன் எடுப்பான். இந்த கொலைலாம் பண்றவனுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு கையில ஒரு விதமான டேட்டு இருக்கும். இதுக்கப்புறம் உள்ள கதையை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். உங்கள் கிரேசி.